ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு சிங்கம் மாடை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். இது எப்படி நம்ம அடித்து சாப்பிடணுன்ட்டு விரட்ட ஆரம்பிச்சிது. அந்த மாடுமே தலை தெறிக்க ஓடுது. ஏன்னா உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக. 2 பேருக்குமே என்ன ஆச்சுன்னா, அந்த புதைக்குழல் அங்கே இருந்து புதைக்குழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மண் இழுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கும் இல்லையா, 2மே போய் அதில் மாட்டிடுது. அப்போது அந்த மாடு சிங்கத்தை பாட்டு கேட்குது, உனக்கு எஜமானர் யாராவது உண்டா அப்படின்ட்டு. சிங்கம் சொல்லுது, நான் தான் காட்டுக்கு ராஜா, எனக்கு என்ன யார் எஜமானர் இருக்க முடியும் அப்படின்னோடனே அந்த மாடு சொல்லுது, இதுதான் உன்னோட பிரச்சனையே, எனக்கு ஒரு எஜமானர் உண்டு, அவர் என்னை காப்பாற்றுவாருக்கு, நான் வரலன்னா உன்னை யாரும் தேடியே வரமாட்டாங்களே அப்படின்ட்டு. இதுலேருந்து நமக்கு ஒரு பாடம் என்னென்னா, நாம் இறை சக்தியும் இறைவனையும் நம்பி அவர் தான் வழி நடத்துகிறாரு, நாம் ஒரு கருவி அப்படிங்கிறத உணர்ந்து வாழ ஆரம்பித்தோன்னு வச்சுங்களேன், எந்த சூழலுமே எந்த விதமான பிரச்சனையும் நம்மளை ஒன்றுமே பாதிக்காமல் நம்ம பார்த்துக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.